பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆவியின் நிறைவை வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்ப பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவங்களா நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபத்தில் எழுதும்போது சொல்லுவாரு, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. ஒருவருடைய வாழ்வு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறதற்கு அர்ப்பணிக்கிற வாழ்வாய் இருக்குமானால் அவர் மாம்சத்திற்குரிய கிரியைகளுக்கு அப்பாற்பட்டு வாழுவார். நீங்க பரிசுத்த ஆவியின்படி நடப்பீர்கள் என்று சொன்னால் உலக ஆசை இச்சைகள் உங்களை மேற்கொள்ளாது. நீங்க பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை அனுதினம் அனுபவித்து நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவனுடைய வழியில் நடப்பது என்பது லகுவாக இருக்கும். ஆவியானவர் என்னை முற்றிலும் ஆளுகை செய்கிறதற்கு நான் இடம் கொடுப்பேன் என்று சொன்னால் என் வாழ்வு தேவனுடைய தயவின் நிறைவை அனுபவிக்கிற வாழ்வாக என்ன செய்யும்? இருக்கும்.